ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காயும் போட்டு சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சீரகம், கடுகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா சௌ, அப்புறம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சீரகம்லாம் கருகிடும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வெங்காயத்தை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டானா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டான மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னா அவசியம் இல்லை, சும்மா ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி போடுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதில் நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வந்துட்டதுக்கப்புறம் பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சிட்ருக்கேன், அதில் வந்து இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சுருக்க பருப்பில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வேக வச்ச பருப்பு. என்ன பண்ணியிருக்கோன்னா, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் அளவு பருப்பு போட்டு ஒரு 1 குக்கர் சவுண்ட் வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு 2 விசில் வர வரைக்கும், 2 விசில் வந்துட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். பாய். ஹே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது.